புரட்டாசி மாதம் வீட்டில் செய்யவே கூடாது 5 ஆன்மீக தவறுகள். உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும்னா கோவிந்தான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு நாளாவது உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றியே ஆகணும். அந்த விளக்கு நைட்டு வரைக்கும் எரிஞ்சிகிட்டே இருக்கணும். ஸோ சூரியன் வரதுக்கு முன்னாடி கூட அது எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த விளக்கு தானாக அணையவே கூடாது. உங்களால் மட்டும்தான் அணையணும். அது ஒரு வேளை தானாக அணைஞ்சிச்சின்னா உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் வந்து சேருமாம்மா. ரெண்டாவது, இந்த மாதத்தில் மாமிசத்தை சமைக்கிறது ரொம்பவே பாவமாமா. அதையும் மீறி நீங்கள் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பாவங்கள் உங்கள் கணக்கில் வருமா. அது மட்டும் இல்லாமல் அந்த மாமிச வாசத்தை உங்கள் வீட்டில் பிடிச்சிக்கிட்டு ஏகப்பட்ட தீய சக்திகள் உங்கள் வீட்டுக்கு வருமா. மூணாவது, இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகளில் மட்டும் எந்த சண்டையும் எந்த சச்சரவும் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த நாள் ரொம்ப நிம்மதியாக போகணும். அந்த நாள் ஏதாவது சத்தம் போட்டுக்கிட்டு ஏதாவது சண்டை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பெருமாள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரவே மாட்டாரமா நிரந்தரமாக. நாலாவது, புரட்டாசி மாதத்தில் வீட்டில் பூஜை பண்ணுறது முக்கியம் இல்லை. ஆனால் அந்த பூஜையில் தாமரை இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. இந்த மாதத்தில் ஒரு நாளாவது தாமரையை பெருமாளுக்கு படித்து பூஜை பண்ணாதான் இந்த புரட்டாசி மாதத்தோட பயன் உங்களுக்கு முழுசாக கிடைக்குமா. அஞ்சாவது, இந்த புரட்டாசி மாதம் முழுக்க உங்கள் வீடு ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணும். தூசி அழுக்குன்னு சொல்லிட்டு மூளையில் எல்லாமே கருகும்னு இருக்கவே கூடாதாமா. பெருமாள் வீட்டுக்குள்ளே வரவே மாட்டாராமா.